இந்த பொண்ணு எல்லாத்தையும் இன்ஸ்டாவிலேருந்து ஃபேஸ்புக்லேருந்து ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இருக்கு. அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அடிச்சு அவளை பேர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் டார்ச்சர். அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது மேட்ரு. அடுத்து பாஸ்ட் கமிட்டி இருக்குல்ல, அதில் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமா அது. அதில் இந்த மாதிரியான நியூஸஸ் வரது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஞானசேகர் அந்த ஒரு பொண்ணை மட்டும் வாட்டணுமா இல்லையே, ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சு தானே. எல்லா இடத்துலையும் சொல்கிறேம்மா, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, எல்லா இடத்துலையும் பாலியல் பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. அடிச்சு பேசுறது, தொட்டு பேசுறது, இது வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுத்து நிறைய அவங்க மேலே அன்பு செலுத்துவது போலவும், நிறைய கரிசனம் கூடுதல் பாடம் நடத்துற மாதிரியும். இது பிராண்ட், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இது பிராண்ட். எத்தனை ஏக்கர் இடம் தெரியுமா அது? அதில் நீங்கள் இந்த வேலையை பார்த்தா எப்படி மரியாதை குறையுது இல்லை? வெளி ஸ்டேட் இருந்து படிக்கிற பிள்ளைகளை நம்மளை என்ன நினைக்கும்? இது எனக்கு வேதனைக்குரியது என்னன்னா, ஞானசேகர் இஷ்யூ நடந்துச்சு. அப்பயாவது இதை பெருசு பண்ணி பஸ்ட் பண்ணி விட்டுருவோம் அந்த மேட்டர். அந்த பொண்ணுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறையா இல்லை வேற என்ன பிரச்சனை அங்கே நடந்தது? இஷ்யூவே நடக்கல, யாருமே மாட்டலன்னா நீ ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் காலத்தை. சரி, இந்த பொண்ணுகிட்ட மட்டும் தான் தப்பா நடந்திருப்பா, பைக் பேர் நடந்திருக்க மாட்டேன்னு ஆதாரம் இருக்கா? நீ ஒன்றும் அப்பனும் கிடையாது, நீ ஒன்று உனக்கு கொல்லி வைக்கும் போகிறது கிடையாது. இந்த பொண்ணு நீ முதல்ல மாணவனா பாரு, மாணவியா பாரு. அது எப்படி உனக்கு அவ்வளோ பெரிய அல்ப புத்தி வரும் அந்த மைண்ட்ல? எதையுமே எடுத்து கேட்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு அபியூஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டே காலத்தை ஓட்டுறதா? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். அதாவது 2024 அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்து ஒரு பிரச்சனை பூகம்பமா வெடிச்சிச்சு. அதுக்கு ஞானசேகரன்ற நபருக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய பேராசிரியரே மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா கம்ப்ளைண்ட்லாம் வந்து சார், இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஞாபகம் ஆரம்பிச்ச பேர் ரெண்டு பேருமே, அவன் ஞானசேகரன், இவன் ஞானவேல் பாபு. ரெண்டு பேருக்குமே ஞானம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஞானம் என்றால் அறிவு இருந்திருந்தால் இந்த வேலையை பார்க்க போகிறது கிடையாது. இந்த பாலியல் வழக்கை பொறுத்தவரை ஞானசேகருக்கு ஞானவேல் பாபுக்கு என்னம்மா வித்தியாசம்? ஞானசேகரன் ஒரு பொறுக்கி பையன், அவன் அந்த வேலையை பார்த்தான். அவன் ஒன்றும் படித்தவன் கிடையாது, அவங்ககிட்ட படிக்கிற பொண்ணும் கிடையாது. அது அவன் ஒரு வேட்டை நாய் வந்து மாட்டுச்சு, வேட்டையாடினான். நீ உன்கிட்ட படிக்கிற பொண்ணு இல்லை, அதுக்கிட்டே அப்பா மாரிமானா, அப்பா வயசில் உள்ளது. இது ஒரு பெரிய ஹேபிட்டு மாதிரி. அது பெண் பிள்ளைகள் என்னை விட உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்பா மாரின்னு சொல்லி முதுவை தட்டுறது, கையை வாண்டடாக பிடிக்கிறது, என்ன தொட்டு பேச வேண்டியது இருக்குது. தொட்டவே கூடாது என் மேலே யாரும். அடித்து பேசுறது, தொட்டு பேசுறது, இது வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. நிறைய அவங்க மேலே அன்பு செலுத்துவது போலவும், உங்களுக்கு நிறைய கரிசனம் கூடுதல் பாடம் நடத்துகிற மாதிரியும், உங்களுக்கு உங்க ஸ்காலர்ஷிப்காக ஹெல்ப் பண்றேன், நிறைய அப்ளிகேஷன் ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறது. ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும், அது நோட்டீஸ் போர்டில் பார்த்தா தெரிய போகுது. அதுக்குள்ளே அம்மா வந்திருக்குமா பார்த்துங்க, அப்படியே ஒரு நல்லது போட்டு பேசு. அவன் பிள்ளைகள் தானே, வெள்ளந்தியா உள்ளது தானே, ஊர்லேருந்து வர்றது தானே, எனக்கு தெரியாது தானே. அதாவது குடும்ப சார்ந்து எனக்கு பின்னடைவு இருக்குன்னு தெரிஞ்சும் பணம் ரீதியாகவும் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமும் செய்வாங்க. ஓகேவா? அதெல்லாம் செஞ்சால் தானே நீங்கள் ஒன்று கொஞ்சமாக நம்புவீங்க. ஏதோ டிபன் அப்பாந்தி ஒரு ரிக்வஸ்ட் கேட்கக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிராமத்தில் முகத்து கஞ்சி முண்டை கற்பனை ஆகிட்டான்னு சொல்லுவாங்க. கேள்விப்படுறீங்களா? கிராமத்து பழமொழி. ஐயோ இவ்வளோ உதவி பண்ணவர், அவர் மேலே போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா அப்படின்ற ஒரு தயவு தாட்சியத்தை ஏற்படுத்துறது. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றதுன்னு. ஆமாம், தயவு தாட்சியம். எப்படி இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பொண்ணு எல்லாத்தையும் இன்ஸ்டாவிலேருந்து ஃபேஸ்புக்லேருந்து ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இருக்கு. அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அடித்து அவளை பேர் சொல்லுங்க,
அப்படின்ற மாதிரியெல்லாம் டார்ச்சர். அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது மேட்ரு. அடுத்து பாஷ் கமிட்டி இருக்குல்ல, அதில் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. எத்தனை வருஷமா இந்த 1.5 to 2 years அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பிரச்சனை போயிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் தான் அந்த பொண்ணு படித்தது. அதுக்கு மேலே வேண்டாம், பொண்ணோட டீட்டெயிலு அது இருக்கட்டும். இது ஒரு 3 வருடங்களாக கூட இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் எனக்கு ஒரு தகவல். இது எனக்கு வேதனைக்குரியது என்னென்னா, ஞானசேகர் இஷ்யூ நடந்துச்சு. அப்பயாவது இதை பெருசு பண்ணி பஸ்ட் பண்ணி விட்டுருக்கலாம் அந்த மேட்டரை. அந்த பொண்ணுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலையா, இல்லை வேற என்ன பிரச்சனை அங்கே நடந்தது? இல்ல ஆதாயத்தை எடுத்துக்கிட்டு அதற்கப்புறமா திசை திருப்புறாங்களா? அது நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் சொல்ல முடியாது, தப்பாயிடாது. அந்த வியூவில் பார்க்க முடியாது. ஆதாயத்தை எடுத்துக்கிட்டு எப்படி பொருளை எடுக்க முடியும்? விக்டிம் அது பாதிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அது ஆதாயமா, அது விக்டிமா, இல்லை யார் விக்டிம்ங்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டின்னு பெருசா பூமான சமயத்துல வாயை திறந்து பேசவில்லை இல்லையா? எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் பேசிட முடியாதுமா. எல்லா நேரத்துலையும் இப்போ இந்த மேட்டரை மட்டும் பேசிட்டு போகிறோன்னா போகலாம். நம்ம ஞானசேகரையும் எதுக்கு பேசுகிறோம்? அதுவும் எங்கள் டைம் லைனில் இருக்குங்கிறது தான் பேசுகிறோம். எல்லாரும் எல்லா நேரத்தையும் பேச முடியாதுன்னு சொல்ல வர எடுத்து போய் ஞானசேகரன் எடுத்து வச்சு பேச முடியுமா? அதை விட்டுற மேட்ரு வரக்குள்ள தான் இதில் போகணும். இது என்னென்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கவர்னரோட கட்டுப்பாட்டில் உள்ளது. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடந்தப்போ ஆர் என் ரவி தான் கவர்னராக இருந்தார். அவரை தான் ப்ளேம் பண்ணியிருக்கணும். ஆனால் என்டையராக டிஎம்கே கவர்மெண்ட் மேலே திருப்பிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு வேறு மாதிரிலாம் மேக்கப் பூம் பண்ணிட்டாங்க. ஆர் என் ரவி தான் கேட்டிருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டேன். இனிமேல் அங்கே ஆளுநர் போடுறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இது போடுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு ஜெயிச்சுட்டு வந்தாங்க. தெரியும் தானே? ஆளுநர் போட வேண்டியது இல்லை, அங்கே போஸ்டிங் போடுறது கவர்மெண்ட் போடணும். அது இந்த கவர்மெண்ட் இல்லை, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தமிழ்நாடு அரசு போடணும். ஆனால் வாங்கினது இந்த கவர்மெண்ட் தான். ஆர்டரை போராடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்லாம் போய் ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமா அது. அதில் இந்த மாதிரியான நியூசன்ஸ் வர்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்ல பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார்களே இந்த மாதிரியான தரக்குறைவான செயல்களில் ஈடுபடுறத எப்படி எடுத்துக்கிறது? ஒரு ஸ்கூலிங் லெவலில் உள்ள டீச்சருக்கும் ஒரு ப்ரொஃபஸருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பிஹெச்டி முடிச்சு வரணும், உனக்கு அவங்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்கூலிங் லெவலில் பண்ணுறதே நம்ம பயங்கரமாக அப்போஸ் பண்ணி பிரச்சனை பண்ணி நம்ம அவங்களெல்லாம் விரட்டி பேசிகிட்டு இருக்கோம். நீ ஹார்ட் ஆஃப் சிட்டியில் அது ஞானசேகரன் இஷ்யூ நடந்த இடத்துல நீ இந்த வேலையை பண்ணுறனா உன்னை எப்படி விடுறது? அங்கே இஷ்யூவே நடக்கலை, யாருமே மாட்டலைன்னா நீ ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் காலத்தை. சரி, இந்த பொண்ணுகிட்ட மட்டும் தான் தப்பாக நடந்திருப்பா, பைக்கு பேர் நடந்திருக்க மாட்டேன்னு ஆதாரம் இருக்கா? நிறைய பேர்கிட்ட விசாரிக்கணும்னு அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்த்த விசாரிக்கணும், ரகசியமாக விசாரிக்கணும், விசாரிக்கப்பட்டவங்க மிரட்டப்படுகிறார்கள் பார்க்கணும். பாலியல் வழக்கை பொறுத்தவரையிலுமா 100% சொல்கிறோமா? இல்ல சார், பாஸ்ட் கமிட்டி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு பெரிய அதிகார வர்க்கத்து மேலே வைக்கக்குள்ளலாம் அவ்வளோ ஈஸியாலாம் யாரும் எடுத்துட மாட்டாங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க, சும்மா ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்க. ஆனால் ஒன்றும் அப்படிலாம் ஒரு ஈஸியாக இல்ல. கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய பாஸ்ட் கமிட்டியே கல்லூரி வளாகத்துக்குள்ளதாமா ஞானசேகர இஷ்யூ இருந்துச்சு. ஞானசேகர் அந்த ஒரு பொண்ணு மட்டும் மாட்டணும் இல்லையே, ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சு தானே. எல்லா இடத்துலையும் சொல்கிறோமா, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, எல்லா இடத்துலையும் பாலியல் பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. ஆனால் பாலியல் வழக்கை பொறுத்தவரை இன்னொன்று சொல்லிடுறேன். முதல்ல கேட்ட வார்த்தை வேணால் இப்போ பேலன்ஸ் பண்ணி வேணால் தர்றேன். 100% ட்ரையல் முடியாமல் எதையுமே நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியாது. நீ ஒருத்தர் அக்யூஸ்ன்னு சொல்ல பார்த்தா அக்யூஸாக இருக்க மாட்டான். நான் அது எதுலேருந்து நான் அதை கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன். டாக்டர் பிரகாஷ்னு சொல்லிட்டு 30 வருஷம் ஜெயிலில் இருந்தார். பாலியல் பண்ணி வீடியோ எடுத்ததா வழக்கு காட்டுப்பள்ளியில் போட்டிருக்கலாமா தான் நீ போட்டுறாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு போய் ஆதாரம் விடுதலை ஆனார் அவர். இப்போ 30 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. அதோட நம்ம இதுலேயும் ஊர்ஜிதப்படுத்த முடியாதுன்னு சொல்ல வரேன். அப்பீலில் போய் சட்ட சைடு ஆடுதான்னு பார்க்கணும். நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலேயே நான் அக்யூஸ் கிடையாது, கைது செய்யப்பட்டிருக்காரு. ரைட்டுமா, அதோட ப்ரொசீஜர் அதுதானம்மா. பட் நீ கொடுத்ததுனாலே நான் கம்ப்ளைண்ட் அக்யூஸ் ஆகிட முடியாதுன்னு சொல்ல வரேன். இது பாஸ் கமிட்டியே முடிய பிடிச்சிருந்தா எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காது இல்லை? அது மேலே வந்து ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? இப்போதாம பிள்ளையெல்லாம் வெளில படிக்க வர்றீங்க, ரொம்ப லேட்டாக தான் எல்லாம் கிடைக்குது நமக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி பாலியல் அபியூஸ் பண்ணி இதுக்கெல்லாம் பயந்து தான் தனியாகவே பெண்களுக்கு பள்ளிக்கூடம் தொடங்கினார் கலைஞர் கருணாநிதி. பெண் பிள்ளைகள் அப்போ தான் வரணும். ஏன்னா ஏதாவது ஒரு தகவல்கிட்ட கொடுத்துருவான். அப்பாவுக்கு ரொம்ப கோபம் இருக்கும். நீ பள்ளிடம் போய் பதறா போனது போது வீட்டில் இரு, இவன் என்ன சிக்னல் காமிச்சாலோ அப்படின்னு சொல்லி தனியாக பள்ளிடம் ஆரம்பிச்சேன். பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் தனியாக கொண்டு வந்தார் கலைஞர் கருணாநிதி. பெண் போலீஸ் ஸ்டேஷனாக கொண்டு வந்தது ஜெயலலிதா. பெண் காவலர்கள் நியமித்தவர் கலைஞர் கருணாநிதிமா. அவங்க மட்டும் என்ன, அவங்களும் போலீஸ் வரட்டும், ஸ்டேஷன் ஆகிறது ஜெயலலிதா. எவ்வளோ முன்னோருக்காக நம்ம இருந்திருக்கோம், யோசிச்சிருக்கோம். இப்போ கல்லூரிகள்லாம் அதுமாரி பார்ட்டிஷன் பண்ணி போட முடியாதுல்ல. பெண்கள் கல்லூரி இருக்குமா, தனியாக இருக்குது. இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடிலாம் எப்படி உங்களை பிரிக்கிறது? அதுக்கு சொல்கிறேன். இப்போ தான் அந்த இடத்துக்கெல்லாம் வர்றவங்களை உங்கள் பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டாம், ஸ்டூடெண்ட்டாவது பாருங்கள். நீ ஒன்றும் அப்பனும் கிடையாது, நீ ஒன்றும் உனக்கு கொல்லி வைக்கும் போகிறது கிடையாது. இந்த பொண்ணு நீ முதல்ல மாணவனாக பாரு, மாணவியாக பாரு. அது எப்படி உனக்கு அவ்வளோ பெரிய அல்ப புத்தி வரும் அந்த மைண்டில்? எல்லாம் வாங்குகிற சம்பளத்துக்கு பண்ணுற வேலையாமா அதெல்லாம்? அவங்களாம் சம்பளம் எவ்வளோ தெரியுமாம்மா? 1.5 to 2 லட்சம் ரூபாய் குறையாத சம்பளம் எல்லாருக்குமே. மாதம் 2 lakhs குறையாது.
குவார்டர்ஸ் இருக்குது, சொகுசு வாழ்க்கை, எங்கே போனாலும் உங்களுக்கு யாரை பார்க்கணும்னு உடனே பார்க்கலாம். அது பிராண்டு, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இது பிராண்டு. எத்தனை ஏக்கர் இடம் தெரியுமா அது? அதில் நீங்கள் இந்த வேலையை பார்த்தா எப்படி? மரியாதை குறையுது இல்லை? வெளி ஸ்டேட்லேருந்து படிக்கிற பிள்ளைகளாம் நம்மள என்ன நினைக்கும்? கல்லூரி மேல இருக்க மதிப்பும் குறையுது இல்ல சார்? அதுதான் நானும் சொல்கிறேன். வெளிலேருந்து வர்றவங்க என்ன நினைப்பாங்க, வெளிநாட்டில் என்ன நினைப்பாங்க? எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோமா இல்லையா? அதையும் சொல்லிவிடுவோம். அதை மறைக்கிறதுக்கு ஒருத்தர் போர் போட்டுட்டு இருக்கான் பாரு. டீசல் குறையுதுங்கிறான், பெட்ரோல் குறையுதுரா, எரிவாயு விடாங்கிறான், 5 நாள் லீவுன்றா போர். ஈரான் சொல்ல, நீ என்னடா லீவ் விடுறது? அடிக்கிறது நான் தானடா, விட்றா, நீ லீவோ விட கிடையாது, ஒருத்தர் தான் உனக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்காமா ஈரானை கண்டு. அவன் என்ன லீவ் விடுறது? எப்ஸ்டைன் ஃபைல்ஸை மறைக்கிறது. நம்ம பேசுவோமா எப்ஸ்டைன் ஃபைல்ஸை? உயிர் மூச்சு இருக்க வரையும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பேசணும். அங்கே நடந்தது மகா அட்டூழியம். நான் ஒன்று சொல்கிறேம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன், உங்கள் அம்மா, அதோட நிறுத்திக்கோங்க. வேறு யாரையும் உங்களை வந்து தூக்கி கொண்டாடுறதுக்கெல்லாம் இவ்வளோ ஆள் கிடையாது. பச்சையாக சொல்கிறேன், இதுதான் உண்மையும் கூட. சித்த நேரம் பேசுனா பல்ல இப்பாலாய்வ அப்படின்ற எண்ணம் மனிதன்ட்ட மேலவங்க. ஆண்கள்கிட்ட நிறுத்திக்கலாமா? நீங்கள் மனிதன் எல்லாரும் மனிதன் தானே. அதேமாரி இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்களும் மாட்டு வரை ஆதாயம்னு பிடுங்க ஆரம்பிக்கிறீங்க. அதுவும் கரெக்டு தானே. ஏதோ ஃப்ரீயாக ஏர் ட்ராப் பண்ணுவோம் அப்படின்ற மனநிலையும் பெண்கள்கிட்ட உருவாகுது. என்னைய குற்றச்சாட்டுக்குள்ள உன்னையும் நான் குற்றச்சாட்டி தானே விடணும். அதுதான் நம்ம நடுநிலையாக பேசுறது அர்த்தமாக இருக்கும். ஆண் மட்டுமே தப்பு செஞ்சிருவான், ஒரு பெண் இல்லாமல். யார் வேணும் இல்லைம்மா, லேசாக அவங்கள்ட்ட அவங்க அட்வான்டேஜ் எடுக்குள்ளே சார் மரியாதை அவ்வளோதான், அசிங்கப்படுத்திடுவேன். அதெல்லாம் வேண்டாம். ஒரு முறையை திருப்பி சினம் கொண்டு பாருவேன், ஓடிடுவாங்க. ஆம்பளைக்கு பயப்படுற ஒரே விஷயம். ஆனா கல்லூரி வளாகம்னு ஒரு முறைச்சாலோ இல்ல ஏதாவது எடுத்துக்கிட்டாலோ அந்த பெண் வந்து கார்னர் செய்யப்பட்டுருவாங்கல்ல சார்? இது வந்து நீங்க பெண்களை ஏமாத்துற வார்த்தை. எப்படி கார்னர் பண்ணுவாங்க? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீங்க எதிர்த்து நில்லுங்கம்மா. பிராக்டிகல்ல மார்க் குறைக்கிறேன், இன்டர்னல்ல மார்க் குறைக்கிறேன். கோவை ஏர்போர்ட்ல எதிர்த்து நின்னுச்சு, தண்டனை வாங்கி கொடுத்துச்சுல. பொள்ளாச்சியில யாருமே எதிர்த்து நிற்கிறாது தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு பெட்டி கேஸ் கம்ப்ளைண்ட் ஆகி ரிவர்ஸ் ஆச்சு அந்த மேட்ரு. கன்னியாகுமரி காசியில வந்து ஒரே ஒரு பல் டாக்டர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவனுக்கு வாழ்நாள் சரி தானே கிடைக்கலையா? எதையுமே எதிர்த்து கேட்க மாட்டோம். ஆனா எங்களுக்கு அபியூஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டே காலத்தை ஓட்டுறதா? இது அடுத்த தலைமுறையை தப்பா டீச் பண்றது இல்ல சார். வெளியே வந்தா அவங்களுக்கான மார்க்ல கை வைக்கிறாங்கல்ல சார்? ஏமா அதுக்காண்டி நரகத்தை ஒத்துக்கிட்டு இருப்பியாமா? சோத்துக்கு போது நரவுல வச்சு சாப்பிட்டுருவியா? முடியாது. நரவுல சாப்பிட்டாதான் மார்க் போடுவான்னு திட்டுருவியா? அது சொல்லுங்க. இல்ல முடியாதுல்ல. அப்புறம் அதை மட்டும் எப்படி ஒத்துக்கிறது? அக்செப்டன்ஸ் இருக்கவே கூடாது. ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செய்யல சார், நான் பார்த்துக்கிறேன். 3 வாட்டி மூஞ்ச காமிச்சா அடுத்த ஆண் ஒன்று ட்ரை பண்ண மாட்டாமா? சரி சிச்சி இந்த பழம் பிடிக்கும் தள்ளுறாது, அடுத்த முயற்சிக்கு போயிடுவான். அடுத்து ஒரு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருங்கடி, அவன் மோசமானவன், அவன் வலியதான் ரொம்ப. அம்மா பார்த்தோன்னே தெரியாதாம்மா உங்களுக்கு எவன் வலியிறவன் வலியாதவன்னு? அத்தாப்புல தெரியாதா? எவ்வளோ பேரை பேட்டி எடுக்கிறீங்க. இவன் வலியாதவன் கண்டுபிடிச்சிருவீங்க தானே? எல்லாருக்கும் அந்த அறிவு உண்டுமா? இவன் அந்த அர்த்தத்தில் பேச ஆரம்பிக்கிறான், இவன் இந்த அர்த்தத்தில் கண்டுபிடிக்க முடியும். நம்மளும் ஜாக்கிரதையா இருந்தவன் இல்லைம்மா. இப்ப கிராமப்புறங்கள்ல இருந்து வெள்ளந்தியா வர பெண்களுக்கு எது சொன்னாலும் நம்புற தோணியில தானே சார் இருப்பாங்க. இப்போ கிராமப்புறம் நகர்ப்புறம்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் செல்போன் இருக்குமா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? முடிவு வேணா சொல்லலாம். ஒரு 2010 காலங்களில் வேணா அதை சொல்லிட்டு இருந்திருக்கலாம். கிராமத்துலேருந்து வெள்ளந்தியா வர்றோம் தெரியல, உண்மைதான். இங்கே உள்ள படோடமான வாழ்க்கையும் இந்த வாழமர விளக்குகளையும் பார்க்கல கிராமத்து பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன மயக்கம் ஏற்பட்டுச்சு. எல்லாம் பைக்கில் ஜோடியாக போகிறாங்களே, நம்மளும் அப்படி தான் போகணுமோ, சிட்டினா இப்படி தான் இருக்கணுமோ, காலேஜ் போனால் தம் அடிக்கணுமோ, காலேஜ் போனால் தண்ணி அடிக்கணுமோ அப்படிங்கிற மனப்பான்மை எனக்கு உருவான மாரி எல்லாருக்கும் உருவாகிருக்கும். ஆனால் யூனிவர்ஸ் அது கிடையாதுங்கிறத ஒரு கட்டத்தில் நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம்ல. ஆனால் நகரத்து பிள்ளைங்க விவரமாக இருக்குமா? அதை நான் ஒத்துக்கிறோமா? பை பர்த் மெட்ராஸ் இருக்காங்களே, மேல் ஆர் ஃபீமேல் ரொம்ப டேலண்டாக இருக்காங்க. அவங்க தனக்கு ஒரு எல்லை வச்சுருக்காங்க. அந்த எல்லையை தாண்டி நீங்கள் அவங்கள்ட்ட பழகவே முடியாது. ஐயோப்பா வந்துடுவார். ஏன்னா அவங்களுக்கு இது ஊருமா, அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஊர். கிராமத்துக்கு வர நமக்கு தான் யாருமே இங்கே கிடையாது. எனக்கு யார் சொந்தக்காரங்க இருக்கா? எனக்கு இருக்குது ஊராகி இங்கே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் தான் அலைன் பண்ணுறோம் நம்ம. ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை. அதுக்கு சொல்ல வரேன், பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத அன்வான்ட் பர்சனோட பேசுறத முதல்ல தவிருங்க. டவுட்டெல்லாம் தேவையில்லை, நோ டவுட். ஒரு டீச்சர் ஒரு பையனை ரேப் பண்ணிருக்கு பார்த்தியா இல்லையா? படிக்கிற பையமா இப்போ நேரம் படிச்சுக்கிட்டு பேசுனீங்களா? இப்போ இதையும் பேசாமல் விட முடியாது. என்ன கேமராமேன், டீச்சர் ஒரு பையனை ரேப் பண்ணிருக்கு, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? 15 வயசு பையன், செய்தி பார்த்தோம்ல. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? டவுட்டு கேட்க போன திண்டமா? யார் பண்ணாலும் தப்பு தாம்மா. நம்மள்ட்ட பிடிக்க வந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க மாதிரி தான். நம்ம அவங்கள முழு கண்ணியத்தோடையும் அறத்தோடையும் அனுப்ப வேண்டியது நம்ம கையில் இருக்குது. தப்பு செய்கிறது தனியாக இடம் இருக்குமா? அது அதுக்காக வேண்டிய பிராண்டாக உள்ள. ஆனால் நியாயமாக ஒரு கல்வி சாலையில் வந்து இப்படி நடந்துக்கிறது தவறானது. தொடர்ந்து இது போன்ற இழிவான செயல்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் இதை விட உறக்க பேசுவோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. போதும்
தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.